அது மாதிரி நம்ம நயன்தாரா கல்யாணத்துக்கு போது வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஒரு பாட்டு பண்ணுங்க 250 காய்கறி நாட் ஃப்ரம் கோயம்பேடு நான் ஒன்லி ஃப்ரம் பெங்களூர். அண்ட் அதே மாதிரி எங்கள் ஃபுட்டில் வந்து எந்த விதமான அந்த கலரிங் ஆட் பண்ணுறது சமையல் சோடா ஆட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இட் இஸ் கிளியராக டோட்டலாக ஹோம்லி ஃபுட். மந்த்லி பேக்கேஜ் எப்படி கொடுக்குறோம்னா வந்து வித் ரைஸ் வித்தவுட் ரைஸ் ரெண்டு கொடுக்குறோம். ஒரு வேலைக்கு 6000 ரூபாய் சாப்பாடு மட்டும் கொடுக்குறோம். ஒரு வேலைக்கு தான் 3 வேலை கிடையாது, ஒரு வேலை. ஹிந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுட்டை பற்றி வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசனுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. சுப்பிரமணியம் ஃபுட்டுங்கிறது ஒரு பிராண்ட் இமேஜோட குவாலிட்டி குவான்டிட்டி டேஸ்ட் டைமிங் கான்சியஸோட ஒர்க் பண்ணி அவங்க மக்கள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் தி ஃபுட் அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்டில் வந்து நல்ல காரியமும் இருக்கும் கெட்ட காரியமும் இருக்கும். கெட்டதுக்காக ஒரு காரியம் வந்து அது பண்ணுறதுக்கு எவனும் வந்து நான் மூஞ்சி காட்டுவான், பண்ணுறது பண்ண மாட்டாங்க. கெட்டதாக ஒரு ஒகேஷன் வர டெத் ஆகிடுது, உடனே ஃபோன் பண்ணி சாப்பாடு கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல நான் இமீடியட்டாக ஐ ஹேவ் டு நான் ப்ரொவைட் ஃபுட். ஆக்சுவலாக அதில் வந்து மகா பெருவோட வந்து என்ன சொல்கிறாங்க, எனி ப்ராப்ளம் கம்ஸ் வித் எனி கஸ்டமர் வீட்டில் வந்துட்டுனாக்க முதல்ல காசு பணம் பார்க்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிவிடு அப்படிங்கிறது தான் எங்களோட தாத்பரியமே தான். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் தான் வீடியோ பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்ட விஷயம் தான். ஒரு பியோர் வெஜ்ஜில் ஆத்தென்டிக் பிராமணர் சமையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையுமே உணவு கொடுத்துட்ருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷமாக இவங்க வந்து ஃபுட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து ஏஜ்டு பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு தரமான ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் ஸ்பெஷல் இந்த மாதிரி விஷயங்களும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே ஆர்டர் எடுப்பாங்க. அதே மாதிரி மந்த்லி பேக்கேஜ் வேணும்னாலும் 3 வேளை வேணும்னா 3 வேலையும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே வேலை எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட கன்வீனியன்ஸ் தாங்க எல்லாமே, அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஆஃப்லைன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1500 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் வந்து முன்னாலே வந்து என்னென்ன இன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு போட்டுருவாங்களாம். தேவைப்படுறவங்க அப்படியே ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கிறாங்களாம், ஆன்லைன்லேயும் வாங்கிக்கிறாங்களாம். இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆரம்பித்த காலத்துலேருந்தே இவங்க வந்து பார்ட்னராக இருக்காங்க. சென்னை ஃபுல்லாகவே அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஹைலைட்டான விஷயம். நிறைய பேர் ஏன்னா ஹோம் ஃபுட் போட்டாலே இந்த ஏரியாவுக்கு வருமா அந்த ஏரியாவுக்கு வருமானு கமெண்ட்டில் வந்து பயங்கரமாக போடுறதுனால உங்களுக்காகவே தேடி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இவங்களோட பேரை சொல்கிறேன். சுப்பிரமணியா ஃபுட் சர்வீஸ். இது இவங்க எங்கே லொக்கேட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரஸ்வதி நகர் 5th ஸ்ட்ரீட் ஆதம்பாக்கம் இருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஸ்ரீ பிரம்ம ஜோதி ஆண்டவர் திருக்குடம்க்கு ஆப்போசிட்லேயே இவங்களோட வீடு இருக்கும். நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்து வாங்கிக்கலாம். இவங்க வந்து எவ்வளோவுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான ஃபுட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக அவங்ககிட்டயே போய் கேட்கலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்குறேன். எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஹைப்பு கொடுங்க முக்கியமாக. சுப்பிரமணியம் சுப்பிரமணியா ஃபுட் சர்வீஸ் ஆதம்பாக்கத்தில் சரஸ்வதி நகரில் 5வது தெருவில் இருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து 8 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். சுப்பிரமணியா குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. அதில் 2 என்டைட்டி இருக்குது. முதல் என்டைட்டி சுப்பிரமணியா ஃபுட் சர்வீஸ், 2வது என்டைட்டி சுப்பிரமணியா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். சுப்பிரமணியா ஃபுட் சர்வீஸ் பியூர் வெஜிடேரியன் ஹோம்லி ஃபுட், டோட்டலாக பிராமின் ஃபுட். சுப்பிரமணியா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. லைக் மேரேஜ்லேருந்து ஏடியூசர் சர்வீஸ் பண்ணுவாங்க. கோலத்துலேருந்து கட்டுச்சாக்கூட வரைக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா விதமான ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் ஃபுட் கொடுக்குறோம். கார்பரேட்டுக்கு ஃபுட் கொடுக்குறோம். என்னுடைய டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ. ஸ்விக்கி எப்போ ஆரம்பிச்சோன்னா அன்னிலேருந்து நாங்கள் இருக்கோம். ஜொமேட்டோ என்னைக்கு ஆரம்பிச்சோங்களோ அன்னிலேருந்து நாங்கள் இருக்கோம். டேரக்ட் குரூப் வச்சிருக்கோம். சுப்பிரமணியா ஃபுட் சர்வீஸ் ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சிருக்கோம். எல்லாருமே சீனியர் சிட்டிசன் பீப்புள். ஸோ எல்லாருக்குமே வந்து டோட்டலாக ஹோம்லி ஃபுட்டை பேக் பண்ணி யார் யாரெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ போட முடியும் அவங்களுக்கு டேரக்ட் டெலிவரி டேரெக்டாக பண்ணுறோம். த்ரூ வந்து போர்ட்டர் ராபிடோ அது மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்கோம். யார் டேரக்ட் கஸ்டமர்ஸ் அவங்க பாத்திரம் எடுத்துருந்தாங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ காத்தால வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 வெரைட்டி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு இட்லி பொங்கல், இல்லை இட்லி காமனாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட்லி பார்த்தோன்னாக்கா வந்து பூரி இருக்கும், பொங்கல் இருக்கும், கல் தோசை இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஒரு 7:30 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்கோம். பை 10:30 to 3:30 வரைக்கும் என்னோட லஞ்ச் இருக்கும். லஞ்சில் 2 வழி இருக்குது. ஒன்று மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். அது ஃபுல் மீல்ஸ்னாக்க சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஒயிட் ரைஸு, பட்டர் மில்க்கு, மோர், ஊறுகாய் அது மாதிரி வரும். இன்னொன்று வித்தவுட் ரைஸ் எடுத்தாங்க சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் மட்டும் வரும். இது வந்து ஒரு பேக் வேணா ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, இல்லை ஒரு கெட்டு குதிர மாதிரி வராங்க அப்படின்னாக்கா அவங்க தனியாக எக்ஸ்ட்ராஸ் போய் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ்னாக்கா 400 ml சாம்பார், எல்லாமே 400 ml அளவு வச்சிருக்கோம். ஈச் பேக் 100 rupees, எக்ஸப்ட் வெத்த குழம்பு அண்டு மிளகு குழம்பு தவிர இது எல்லாமே 100 rupees. இது ரெண்டும் வந்து 120 ரூபாய் பர் பேக் 400 ml. மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் எடுத்துனாக்கா 160 ரூபா வரும். 450 கிராம் ரைஸ் இருக்கும், அண்ட் 200 ml சாம்பார் இருக்கும், 200 ml ரசம் இருக்கும், 150 கிராம் கூட்டு அண்டு பொரியல் இருக்கும். இது வந்து ஒரு ஆள் ஒரு ஆஸ் பர் டயட்டிஷியன் பிரகாரம் ஒரு ஆள் வேர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எல்லாமே மதியானம் சமைக்கிற ஃபுட் வந்து எதுவுமே ஆனியன் கார்லிக் இல்ல பிராமண. சண்டேவா இருந்தாக்கா வந்து வெங்காயம் சாம்பார்,
உருளைக்கிழங்கு பொரியல், டிப்பிக்கல் எங்கள் பிராமின் ஃபுட் சாப்பிடுவோம் அது மாதிரி கொடுப்போம். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா கார்லிக் அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி அந்த குருமா பண்ணுறோம், ஈவினிங் டின்னர் பண்ணுறோம்ல அதில் மட்டும்தான் நாங்கள் வந்து கார்லிக் இருக்கும், ஆனியன் இருக்கும், எல்லாம் பருப்புவோம். மத்தியானம் 99% இருக்காது. டிப்பிக்கல் ஏகாதசி, இந்த இந்த அமாவாசை அது மாதிரி வரும், அந்த மாதிரி சாப்பாடு அது மாதிரி கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க தர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்றதுனால அந்த மாதிரி சாப்பாடு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மந்த்லி பேக்கேஜ் எப்படி கொடுக்குறோம்னாக்க வந்து வித் ரைஸ் வித்தவுட் ரைஸ் ரெண்டு கொடுக்குறோம். அண்ட் யார் கஸ்டமர் கேட்குறோம் அது அந்த மாதிரி மந்த்லி பேக் கொடுக்குறோம். ஒரு மந்த்லி பேக் வந்து இன்க்ளூடிங் டெலிவரி எடுத்தனாக்கா வந்து இரஸ்பெக்ட் ஆஃப் டெலிவரி லொகேஷன் 6000 ரூபாய் பெர் பேக் கொடுக்குறோம். ஒரு வேலைக்கு தான், 3 வேலை கிடையாது, ஒரு வேலைக்கு 6000 ரூபாய் சாப்பாடு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ லஞ்ச் மட்டும், லஞ்ச்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க. இப்போ ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1300 கஸ்டமர் என்ற ஆஸ் ஆஃப் நவ் இருக்காங்க. இப்போ அண்ட் இந்த சுப்பிரமணியாவோட குரூப் டோட்டல் ஆரம்பிச்சு வந்து ஐ திங்க் 18 வருஷம் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங்கிறது எப்படின்னாக்கா என்னுடைய கஸ்டமர் தான் எனக்கு மார்க்கெட்டர் ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் என்னோட ஃபுட் யார்ட்ட வாங்கினாங்களோ அவங்களே ரிப்பீட்டட் கஸ்டமர், அவங்களே தே வில் ஸ்ப்ரெட் தி மார்க்கெட் கொடுத்து எனக்கு மார்க்கெட்டராக இருக்காங்க. இப்போ ஒரு லைக் ஆலமரம் மாதிரி சும்மா ஒரு வீடு தான் வந்தது, அதை வந்த கஸ்டமர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பெரிய வீடு ஆகிட்டு இருக்காங்க. காய்கறி நாட் ஃப்ரம் கோயம்பேடு, நான் ஒன்லி ஃப்ரம் பெங்களூர். அண்ட் அதே மாதிரி எங்கள் ஃபுட்டில் வந்து எந்த விதமான அந்த கலரிங் ஆட் பண்ணுறது, சமையல் சோடா ஆட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இட் இஸ் கிளியராக டோட்டலாக ஹோம்லி ஃபுட், டிப்பிக்கல் பிராமின் ஃபுட். சாம்பார் எடுத்தனாக்கா அரைச்சு விட்ட சாம்பார், பொடி போட்ட சாம்பார், டிஃப்ரெண்ட் காய்கறி டிஃப்ரெண்ட் சாம்பார் பண்ணுறோம். வெத்த குழம்பு எடுத்தனாக்கா மணத்தக்காளிக்கு வெத்த குழம்பு. ஸோ எங்களோட சிக்னேச்சர் டிஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெத்த குழம்பு எங்களோட சிக்னேச்சர் டிஷ். ஒரு 2-3 டேஸ் வந்து கிரீன் வெஜிடபிள் போடுறோம், 2 நாள் வந்து கிழங்கு வகைகள் சேர்க்குறோம். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு மேண்டிட்டரியாக வந்து கீரை வகைகள் சேர்க்குறோம். ஸோ ஃபைபர் ஃபுட்டு, ஃபைபர் ரிச்சாக இருக்கணும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும், அது மாதிரி ஃபுட்டு தான் எங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி என்னோட கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னாக்கா மத்தியானம் பசிக்கணும், மத்தியானம் சாப்பிட்டா நைட்டு பசிக்கணும். ஸோ அது மாதிரி தான் நான் ஃபுட்டு கொடுக்குறோம். அதனால ஆண்ட முன்னத்தில் எந்த விதமான என்ன சொல்ற கஸ்டமர் பேஸில் எந்த விதமான எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடையாது இது வரைக்கும். அது மாதிரி நம்ம நயன்தாரா கல்யாணத்துக்கு போது வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஒரு பார்ட்டு பண்ணுங்க 250 பேக் ஆஃப் ஃபுட்டு செகண்ட் கேட்டகரி. இப்போ அவங்க வந்து இந்த கேமராமேன் அதெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஹிந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட ஃபுட்டு பற்றி வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசனுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. சுப்பிரமணியம் ஃபுட்டுங்கிறது ஒரு பிராண்ட் இமேஜோட குவாலிட்டி, குவான்டிட்டி, டேஸ்ட்டு, டைமிங், கான்ஷியஸோட ஒர்க் பண்ணி அவங்க மக்கள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் தி ஃபுட்டு அப்படி சொல்லி எனக்கு அதை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் மோர் தென் வந்து ஒரு நாளைக்கு வந்து மோர் தென் 300 பேக் ஆஃப் ஃபுட் கொடுத்துருக்கோம். கொரோனா பீரியடுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுத்துருக்கோம். அது மாதிரி டேரக்ட் பேஷண்ட், கொரோனா பேஷண்ட் டேரக்டாக கொண்டு போய் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய சுப்பிரமணியா உடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டனாக்கா வந்து என்னோட குவாலிட்டி, குவான்டிட்டி, டேஸ்ட்டு, டைமிங்கே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நம்பர் 1. அதே மாதிரி என்னோட ரேட்லையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. பிகாஸ் ஒரு காய்கறி வாங்கினாக்கா இது என்ன விலையாக இருந்தாலும் காய்கறி தான், என்ன கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமோ அந்த காய்கறி தான். அதே மாதிரி காசு கம்மியாக, விலை கம்மியாக இருக்கேங்கிறதுக்காக நம்ம வந்து லோயர் ரெண்ட் ஆஃப் காய்கறி வாங்கி நம்ம பண்ணுறது கிடையாது. என்னுடைய டோட்டல் பிராண்ட் இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆண்ட முழுக்க வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் 80 இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்க சார். அண்டு நிறைய ஃபங்க்ஷன் பண்ணி என்னுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அவங்களே வந்து எனக்கு கஸ்டமர் இது பண்ணுவாங்க. மற்ற மாதிரி நான் வந்து பிராண்ட் இமேஜாக போய் என்னை கொண்டு போய் ஒத்துட்டு போய் நாங்களாக போய் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு கிரியேட் பண்ணி சொல்கிறது கிடையாது. அவங்களே என்னோட ஓன் மார்க்கெட்டர். ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா இந்த ஃபுட்டில் வந்து நல்ல காரியமும் இருக்கும், கெட்ட காரியமும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மகாபெரியோட அனுகிரகத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா அவருடைய ஆசீர்வாதம் பிரகாரம் வந்து எப்படின்னாக்கா நல்ல காரியம் பண்ணுறது யார் வேணால் பண்ணுவோம், கெட்டதுக்காக ஒரு காரியம் வந்து பண்ணாக்கா பண்ணுறதுக்கு எவனும் வந்து நான் மூஞ்சி காட்டுவான், பண்ணுறது பண்ண மாட்டாங்க. தே வில் ஃபீல் இன் டிஃப்ரெண்ட் வே. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நல்லது நடந்தால் ஓகே, கெட்டதாக ஒரு ஒகேஷன் வேறு டெத் ஆகிடுது, உடனே ஃபோன் பண்ணி சாப்பாடு கேட்டதுனாக்கா அந்த இடத்துல நான் இமீடியட்டாக நான் ப்ரொவைட் ஃபுட். ஆக்சுவலாக ரீசன் என்னென்னா வந்து காசுங்கிறது அப்புறம், பட் ஒன்லி சர்வீஸ் யூஸ் மை மோட்டோ. அதில் வந்து மகாபெரியோட வந்து என்ன சொல்கிறாங்க, எனி ப்ராப்ளம் கம்ஸ் வித் எனி கஸ்டமர் வீட்டில் வந்து பண்ணாங்க முதல்ல காசு பணம் பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட் சர்வீஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிடு அப்படிங்கிறது தான் என்னோட தாத்பரியமே தான். அதனால் என்ன பண்ணுவோம்னா கிராசரிஸ் மொத்தம் மோஸ்ட் ஆஃப் த கேஷன் ஒரு 3 to 4 lakhs நாங்கள் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். பிராமின் கம்யூனிட்டி எடுத்தனாக்கா வந்து 13 நாள் காரியம் பண்ணுவாங்க. அதர் தான் பிராமின் வந்து 16 நாள் காரியம் பண்ணுவாங்க. எங்கள் பிராமின் கம்யூனிட்டி என்ன பண்ணுவோம், 1 நாள் செத்து போயிட்டா சொன்னேன், அதுலேருந்து 16 நாள் வரைக்கும் 13 நாள் வரைக்கும் வெளியில் அவுட் சைட் வாங்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டே கொடுக்க ஆரம்பிச்சாங்க 13th day வரைக்கும் அவங்க ஃபுட்டு நாங்கள் குறைய கொடுப்போம். அவங்களுடைய அதுக்கு வந்து நோ ஆனியன், நோ கார்லிக், அது மாதிரி அவங்களுடைய ஒரு சில ஃபுட்டு சேர்த்துக்கக்கூடாது. எங்களுடைய தர்மசாஸ்திர பிரகாரம் கலாச்சாரத்தில் வந்து இந்த ஃபுட்டு சேர்த்துக்கூடாது. சப்போஸ் எரி டெத் வந்துருக்கு அப்படின்னா முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது, கீரை சேர்க்கக்கூடாது, முட்டைக்கோஸ் சேர்க்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சில ஃபுட்டில் இருக்குது, காய்கறி சேர்த்துக்கூடாது. அதில் சேர்க்காம அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் டெடிகேட்டடாக பண்ணி கொடுக்குறோம். அது என்ன இட் இஸ் மை சர்வீஸ். பட் கமர்ஷியலாக ரொம்ப காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணலை. பட் அதே டைம் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாக்கா டெஃபினட் கமர்ஷியல் இருக்கும். ஏன்னா அது நான் சம்பாதிக்கிற இண்டஸ்ட்ரி பணம் சம்பாதிக்கிறது தானே, சர்வீஸும் பண்ணணும், பணமும் சம்பாதிக்கணும், 2 பேரும் சர்வீஸ் பண்ணணும். ஸோ பேரலாக ரன் பண்ணிடுவோம். தேங்க்ஸ்மா. ஓகே.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து என்னன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி பியூர் வெஜ்ஜில் ஒரு ஆத்தென்டிக் பிராமின் ஸ்டைல் ஃபுட்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் சாப்பிட்டுடலாம். பட் உங்கள் வீடை தேடி வர்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஹோம் ஃபுட் தான் வேணுமா இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போய் ரிவ்யூ பண்ணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் தேடி கண்டுபிடிச்சி போடுவேன். இதே மாதிரி நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.